வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கூறி தன்னை வீழ்த்திவிட முடியாது. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பேச்சு. பாஜக பிரமுகர் உமாசங்கர் நள்ளிரவில் வெட்டி கொலை. காவல்துறை தீவிர விசாரணை. கோடை வெப்பத்தை முன்னிட்டு நாளை முதல் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை. கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர் பகுதியில் கமலா அறக்கட்டளை சார்பாக நடைபெற்ற மகளிர் தின விழாவில் பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். லாஸ்பேட்டை தொகுதியில் கமலா அறக்கட்டளை சார்பாக உலக மகளிர் தினம் தொடர்ந்து தொகுதி முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சாந்தி நகர் பகுதியில் கமலா அறக்கட்டளை சார்பாக மகளிர் குழுக்களுக்கு பல்வேறு போட்டிகள் வைக்கப்பட்டு அதன் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளையின் முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், மகளிர் சுய உதவிக்குழு நிர்வாகிகள், பெண்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வாழ்க்கைக்கு நன்றி. ஊர் பெரியவர்கள் மரியாதை செய்கிறார்கள். நிறுவனர், ஊர் பெருமக்கள், அப்புறம் பெரியோர் கொண்டு வராங்கன்னு சொன்னோம். அதுக்கானது விரைவில் சந்தித்து நம்ம பேசுவோம், எல்லாரையும் சந்திக்கலாம்னு சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் வந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு கூட பாருங்க காஷ்மீர்லன்னா வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு அப்பாவி இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்தே கிடையாது. ராணுவத்தில் 70 தான் சம்பளம் நடக்கும். இப்போ அப்பாவி பொதுமக்கள் 28 பேரை அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த மதவாதம் பிரிவினவாதத்தில் நடக்கிற விஷயம் தான். சிலை மட்டும் திறந்தால் போதாது. மாணவர்கள் கல்வியில் செழிக்க வேண்டும் என்றால் அம்பேத்கரின் பெயரில் படிப்பகம் திறக்க வேண்டும். கிராம மக்களுக்கு கோரிக்கை வைத்த விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன். புதுச்சேரி அடுத்த திருபுவனையில் புதிதாக அமைக்கப்பட்ட அம்பேத்கரின் முழு திருவுருவ சிலை திறப்பு நிகழ்வு நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்து தொடர்ந்து கட்சியில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றியவர்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், கிராமங்கள் தோறும் அம்பேத்கர் சிலைகள் அமைப்பதை விட அவர் பெயரில் ஒரு படிப்பகத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அதுதான் அடுத்த தலைமுறைக்கு செய்யக்கூடிய பெரும் செயல் என்று குறிப்பிட்டார். மாணவர்களுக்கு படிக்கின்ற பழக்கத்தை உருவாக்க வேண்டும். படிப்பது என்பது ஒரு கலை என்று தெரிவித்தார். 40 ஆண்டுகளுக்கு முன்பு 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா இருந்தது. சாதி ஒழிப்பு, சகோதரத்துவம், சமத்துவம், இடஒதுக்கீட்டை வெளிப்படையாக ஆதரிக்காத கட்சி ஒன்று இந்தியாவில் உண்டு என்றால் அது பாஜக தான் என்று குற்றம் சாட்டினார். மற்ற கட்சிகள் போலியாக பேசுகிறார்கள். நடைமுறையில் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் பேசுகின்றனர். ஆனால் பாரதிய ஜனதா என்றைக்காவது சாதி ஒழிக என்று சொன்னது உண்டா? பெண்களுக்கான சமத்துவத்தை, பெண்களுக்கான உரிமைகளை முன்னிறுத்தி உயர்த்தி பேசியது உண்டா? ஜாதி வழக்கத்தை எதிர்த்து RSS இயக்கம் என்றைக்காவது போராடியது உண்டா என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். தமிழகத்தில் நடைபெற்ற வேங்கை வயல், கள்ளக்குறிச்சி மேல்பாதி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளாக இருந்தாலும் திமுக அரசின் தமிழக காவல்துறையை கண்டித்து பல போராட்டங்களை நடத்தியுள்ளதாக தெரிவித்த திருமாவளவன், அப்போதெல்லாம் அதிமுக போராட்டங்களை நடத்த வேண்டியதுதானே என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். திமுகவோடு தொடர்ந்து நாம் பயணிக்கிறோம் என்பதையே பலர் கேலி பேசுகிறார்கள். தான் கூட்டணிக்காக அனைத்து கதவுகளையும் திறந்து வைத்திருக்கவில்லை. பாஜக அதிமுகவோடும் தேவைப்பட்டால்
மற்ற கட்சிகளோடு கூட்டணிக்காக ஒரே நேரத்தில் 2 அணியிலும் பேசிக்கொண்டே இருக்கிற ராஜதந்திரம் தமக்கு தெரியாது. பாஜகவும் பாமகவும் இருக்கும் அணியில் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறாது என்று திட்டவட்டமாக குறிப்பிட்டார். புதிதாக கட்சி தொடங்கி இருக்கின்ற நடிகர் விஜய் கூட புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வரும்படி அழைப்பு விடுத்த போது அது ஒரு தவறான யூகத்தை கொடுத்துவிடக் கூடாது, நாம் இருக்கிற அணியில் தொடர வேண்டும், அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது, அதன் மூலம் நாம் இருக்கிற அணி பலவீனப்பட்டால் பாரதிய ஜனதாவிற்கு சாதகமாக அரசியல் சூழல் மாறிவிடும் என்பதையெல்லாம் யூகித்து அந்த விழாவையே புறக்கணித்தேன். எனக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்த அதிமுக கதவை மூடியது போன்று விஜய் திறந்து வைத்திருந்த கதவையும் மூடினேன் என்று குறிப்பிட்ட திருமாவளவன், ஆட்சியில் பங்கு, துணை முதல்வர் பதவி என்ற ஆசை வார்த்தைகளால் தன்னை வீழ்த்திவிட முடியாது என்றும் தெரிவித்தார். அரசியலில் தான் எடுக்கின்ற முடிவு ஒவ்வொன்றுக்கும் அம்பேத்கரின் கருத்துக்களை மனதில் வைத்துக் கொண்டுதான் முடிவெடுப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். சமூக நீதியை வென்றெடுப்போம். சமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம். எட்டியான் சண்முகம் ஆகியோருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறை சென்ற அதையும் மூடினேன். அப்போதே நான் சொன்னேன், அதிமுக நமக்கு பல தொகுதிகளை தருவதற்கு தயாராக இருக்கிறது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியை சார்ந்த பாஜக பிரமுகர் உமாசங்கர் நள்ளிரவில் 10 பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் உமாசங்கர் பாஜகவின் மாநில இளைஞர் அணியின் துணைத் தலைவராக இருந்துள்ளார். இவர் மீது கொலை, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் கடந்த 1 வாரமாக இவரை கொலை செய்வதற்காக பின்தொடர்ந்ததாக தெரிகிறது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து லாட்டரி அதிபர் மார்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் மிக பிரம்மாண்ட அளவில் கொண்டாடுவதற்கு தயார் நிலையில் ஏற்பாடு செய்யப்பட்டு வந்தது. இந்த ஏற்பாட்டில் முதல் நிகழ்ச்சியாக கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் இருந்து பிறந்தநாள் ஊர்வலம் தொடங்க இருந்தது. இதற்கான ஏற்பாடுகளை உமாசங்கர் செய்து வந்துள்ளார். அப்போது கருவடிக்குப்பம் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வந்த நிலையில் முகமூடி அணிந்த 10க்கும் மேற்பட்ட மர்ம நபர்களால் நள்ளிரவு வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து லாஸ்பேட்டை காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த நிலையில் சந்தேகப்படும்படியாக சிலரை விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர். மேலும் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்கள் யாரேனும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனரா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராகுகேது பெயர்ச்சியை முன்னிட்டு திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ராகுகேது பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிழல் கிரகங்களான ராகு கேது நேரெதிர் ராசியில் இருக்கும் கிரகங்கள் ஒரே நாளில் பெயர்ச்சியாவர். அதன்படி ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் இடப்பெயர்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் ராகு கேது பெயர்ச்சி விழா நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள ராகு பகவான் மற்றும் கேது பகவானுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிகளுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு பின்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ராகு கேதுவிற்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் மாதந்தோறும் நடைபெறும் சிவராத்திரி விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.
தொடர்ந்து ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் ராகு கேது பெயர்ச்சி குறித்து நன்மைகள் குறித்து பேசுகையில், ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களைப் போல முன்னோக்கி செல்வதில்லை, பின்னோக்கி செல்கின்றனர். ஆனால் இந்த கிரகங்கள் தான் வாழ்வில் நாம் முன்னோக்கி செல்ல வழிகாட்டுகின்றன என்பதை அனுபவத்தில் உணரலாம். இப்பொழுது நடைபெறும் இந்த ராகு கேது பெயர்ச்சியின் விளைவாக மேஷம், கன்னி, தனுசு ஆகிய ராசிக்காரர்கள் மிகுந்த நற்பலன்களை பெறுவர். மற்ற ராசிக்காரர்கள் ராகு கேதுகளுக்குரிய சிறப்பு வழிபாட்டையும் திசா புத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகளையும் தேர்ந்தெடுத்து செய்தால் சந்தோஷத்தை நாளும் சந்திக்கலாம். சுமார் 1.5 ஆண்டு காலம் கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் சஞ்சரிக்க போகின்றனர். அப்பொழுது அதன் சார பலத்திற்கேற்ப உங்களுக்குரிய பலன்கள் வந்து சேரும் என்றார். நவகிரகங்களும் நாம் செய்த பாப புண்ணியங்களுக்கு ஏற்றாற் போல நமக்கு நன்மை தீமைகளை அருளி கொண்டிருக்கின்றது. அதில் ராகு கேது நமக்கு இன்றியமையாதவர்கள். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, ராகுவை போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள். ராகு நம்முடைய ஜாதகத்திலே நன்றாக அமைந்தால் நமக்கு நல்ல பலன்களை வாரி. தியாகி அன்சாரி துரைசாமி அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. தியாகி அன்சாரி துரைசாமி அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி மகாத்மா காந்தி வீதி, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் தமிழக முதலமைச்சர் பிறந்த நாளையொட்டி 250 மகளிர் குழுக்களுக்கு திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டையில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நல உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கட்சியின் அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவினை துவக்கி வைத்தார். முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் 250 மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த 5000 மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், முன்னாள் அமைச்சர் சிவக்குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் சி.பி. திருநாவுக்கரசு, திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால், திமுக இளைஞரணி மாநில துணை அமைப்பாளர் டாக்டர் ரித்தேஷ், தொகுதி நிர்வாகிகள், கழக பொறுப்பாளர்கள், மகளிர் குழு உறுப்பினர்கள் மற்றும் தொகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட 2 இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட சண்முகாபுரம், கொஞ்சங்கிளி மாரியம்மன் கோவில் வீதி உட்பட 2 இடங்களில் சுமார் 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குடிநீர் நிலையத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி NR காங்கிரஸ் பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
இருக்க? எனக்கு நாளைக்கு மேத்ஸ் எக்ஸாம் இருக்கு. அதை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு எக்ஸாம் பத்தி பயமே இல்லை. ஏன்னா நான் அபாக்கஸ் ஸ்டூடெண்ட். நானும் அபாக்கஸ் ஸ்டூடெண்ட் தான். நீ எங்க படிக்கிற? நம்ம சுபிக்ஷம் அபாக்கஸ் சிலபஸ்ல தான் ஸ்கூலிங், ஹையர் ஸ்டடீஸ் எல்லா விஷயத்தையுமே நல்லாவே கிளியர் பண்றாங்க. சுபிக்ஷம் அபாக்கஸ்ல படிச்ச நிறைய அண்ணா அப்பா நீட், ஜேஇஇ, கேட் அது மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி இப்போ ஹையர் பிளேஸ்மெண்ட்ஸ்ல இருக்காங்க. நீயும் சுபிக்ஷம் அபாக்கஸ்ல போய் ஜாயின் பண்ணலாம். படிப்பு மட்டும் இல்லாம எக்ஸாம் கிளியரும் இருக்காது, அதே சமயத்துல நீ கான்ஃபிடென்ட்டாவும் இருக்கலாம். நான் இன்னைக்கு போய் சேர்ந்துடுறேன். உங்க குழந்தைங்க எஜுகேஷன்ல டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்களா? அப்போ இன்று இணைந்திடுங்கள் சுபிக்ஷம் அபாக்கஸ். இங்க உங்க குழந்தைகளோட லிசனிங், மெமரி, கான்சென்ட்ரேஷன், விஷுவல் ஸ்கில், நியூமரிக்கல் ஸ்கில், கான்ஃபிடன்ஸ் லெவல்னு இப்ப இருக்கிறத விட 6 மடங்கு பெட்டர் பண்ணி காமிக்கிறாங்க. இப்போ எனக்கு மேத்ஸ்னா பயம் இல்லை, எக்ஸாம்னாலும் பயம். நீங்க தான் என்னோட வழிகள். நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டி நம்ம சுபிக்ஷம் அபாக்கஸ். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்க தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கினார். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முதலியார்பேட்டை பகுதியில் பொதுமக்களின் நலனுக்காக நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. மாநில அம்மா பேரவை செயலாளரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நீர்மோர் பந்தலை சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், நுங்கு, இளநீர், தர்பூசணி, வெள்ளரி, கிர்னி உள்ளிட்ட பழ வகைகளும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுகவின் முக்கிய பொறுப்பாளர்கள், மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள மோர் மற்றும் பழ வகைகளை வாங்கி அருந்தி சென்றனர். தொடர்ந்து கோடைக்காலம் முடியும் வரை முதலியார்பேட்டை தொகுதி முழுவதும் அதிமுக சார்பில் இலவச மோர் மற்றும் தண்ணீர் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ளது. மார்த்தாண்டி சனீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற ராகுகேது பெயர்ச்சி சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பரிகார பூஜை செய்து வழிபட்டனர். நவகிரகங்களில் ஒன்றான ராகு பகவான் நேற்று மாலை 4:20 மணிக்கு மீனம் ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடம் பெயர்ந்தனர். அதனையொட்டி புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை மொர்த்தாண்டியில் அமைந்துள்ள சனீஸ்வரர் கோவில் வளாகத்தில் 12 அடி உயர ராகு மற்றும் கேது பகவான்களுக்கு சிதம்பர கீதாராம் குருக்கள் தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனையொட்டி நேற்று காலை 11 மணி நட்சத்திர ராசி பரிகார ஹோமம் மற்றும் மகா பூரணாகுதி நடைபெற்றது. பகல் 12 மணிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் 108 லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது. மாலை 4:20 மணிக்கு ராகு மற்றும் கேது பகவான்களுக்கு பஞ்சலோக ஆபரண கவசம் சாற்றி மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பரிகார பூஜை செய்து வழிபட்டனர். பக்தர்களுக்கு கடலூர் குமாரபாபா தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மறைந்த காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KSK சேகர் ரெட்டியாரின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் KSK பேரவை நிர்வாகிகள் சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது.
புதுச்சேரி ஊசுடு தொகுதியின் மறைந்த காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KSK சேகர் ரெட்டியாரின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு ஊசுடு தொகுதியின் வட்டார காங்கிரஸ் தலைவர் KSK சங்கர் பாபு ரெட்டியார் மற்றும் புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் தலைவர் டாக்டர் KSK ஹர்ஷவர்தன் ஆகியோர் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதைத் தொடர்ந்து KSK பேரவை நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் மலர் அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம், பத்துக்கண்ணு ஆகிய பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி அரியாங்குப்பம் தொகுதி நிர்வாகிகள் மாநில இளைஞரணி தலைவர் KSP ரமேஷ் தலைமையில் முதல்வர் அவர்களை சந்தித்தனர். என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி மாநில தலைவராக சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் நியமிக்கப்பட்டார். இதனையடுத்து அவர் தலைமையில் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் தற்போது வரை 21 தொகுதிகளுக்கு இளைஞரணி நிர்வாகிகள் புதியதாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதனையடுத்து இளைஞரணி மாநில தலைவரும் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான KSP ரமேஷ் தலைமையில் நிர்வாகிகள் கதிர்காமத்தில் இருந்து இருசக்கர வாகனம் மூலம் சுமார் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்களுடன் ஊர்வலமாக சென்று முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றனர். இதில் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் நகராட்சி ஊழியர்கள் புதிய சங்கத்தை நிறுவினர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு என புதிய சங்கம் ஒன்று நிறுவப்பட்டது. காரைக்கால் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டமைப்பு என்ற பெயரில் புதுச்சேரி மாநில அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்புடன் இணைக்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் சுரேஷ், செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் ஏற்பாட்டில் புதிய சங்கத்திற்கான பெயர் பலகை திறக்கப்பட்டு சங்கத்தின் கொடி ஏற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் காரைக்கால் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு முன்கூட்டியே நாளை 28/4/2025 முதல் கோடை விடுமுறை விடப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் பகல் நேரங்களில் பொதுமக்கள் வெளியே வராமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். இதனிடையே வெயில் தாக்கத்தால் பள்ளி மாணவர்கள் பாதிக்காமல் இருக்க கோடை விடுமுறையை முன்கூட்டியே விட வேண்டுமென அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் புதுச்சேரியில் நாளை 28/4/2025 முதல் கோடை விடுமுறை விடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: அதிகரித்து வரும் கடும் கோடை வெயில் தாக்கத்தின் காரணமாக புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் நாளை 28/4/2025 முதல் வரும் ஜூன் மாதம் 1/6/2025 தேதி வரை விடுமுறை அளிக்கப்படுகிறது. மீண்டும் பள்ளிகள் ஜூன் மாதம் 2/6/2025 தேதி முதல் வழக்கம் போல் செயல்படும். இவ்வாறு அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே வரும் 30ஆம் தேதி வரை பள்ளிகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வெயில் தாக்கத்தால் தற்போது 3 நாட்களுக்கு முன்பே கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை டாக்டர் ஆர் புகழேந்தி அவர்களின் சிறந்த மருத்துவ சேவையை பாராட்டி கௌரவிக்கப்பட்டார். கவுன்சில் ஆஃப் இந்தியன் அக்குபஞ்சரிஸ்ட் அண்ட் ரிசர்ச் சென்டரின் 27வது பொதுக்குழு கூட்டம் திருநெல்வேலி பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் செயலாளர் டாக்டர் மனோஜ்,
இணை செயலாளர் டாக்டர் அசுகவி நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். பொருளாளர் டாக்டர் கிருஷ்ணா செல்வ ஜலபதி ஆண்டறிக்கை வாசித்தார். பேராசிரியர் மருத்துவர் உஷா ரவி சிறப்புரையாற்றினார். இதில் திறமையாக செயல்பட்ட மருத்துவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டப்பட்ட நிகழ்ச்சியில் வில்லியனூர் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை டாக்டர் ஆர் புகழேந்தி அவர்களின் சிறந்த மருத்துவ சேவையை பாராட்டி கௌரவிக்கப்பட்டார். மேலும் ஏராளமான மருத்துவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் செயல் தலைவர் டாக்டர் ஆனந்த கிருஷ்ணன் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழங்கினார். நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் சி.ஏ. ரவி அவர்கள் கவுன்சிலின் வரலாறு குறித்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சி இறுதியில் டாக்டர் செல்வகுமார் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பச்சை பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, துணை முதல்வர் பதவி என்ற ஆசை வார்த்தைகள் கூறி தன்னை வீழ்த்திவிட முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்குட்பட்ட ஆரோவில் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முகாம் செயலாளர் மாநாடு தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார். தொடர்ந்து சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சூரப்பட்டு கிராமத்தில் அம்பேத்கர் சிலை திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்தார். அப்போது அப்பகுதியில் இருந்த பெண்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவருக்கு மலர் தூவி வரவேற்றது மெய்சிலிர்க்க வைத்தது. மேலும் நிகழ்ச்சியில் தொகுதி துணை செயலாளர் பழனிவேல் தலைமை தாங்கினார். தொகுதி செயலாளர் ஈழவளவன் வரவேற்புரையாற்றினார். இதில் மாநில நிர்வாகிகள் தேவபொழிலன், தலையாரி, பொதினி வளவன், நிலவளவன், அமுதவன், தமிழ்மாறன், நந்தன், அரிமா தமிழன், வண்ணன், ஆதவன், கார்முகில், எழில்மாறன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். சிலையை திறந்து வைத்த பின் பேசிய திருமாவளவன், சோரப்பட்டு பகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலையை நிறுவி பல ஆண்டுகளுக்கு பின்னர் திறப்பு விழாவானது நடைபெற்றது. இதனை திறந்து வைக்கும் மிகப்பெரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கிய அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 25 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதிக்கு வந்துள்ளேன். அப்பொழுது இப்பகுதியில் நடைபெற்ற சம்பவம் எனக்கு மிகவும் துயரமும் வலியும் தந்தது. அப்பொழுது பாதிக்கப்பட்டிருந்த உங்களை சந்தித்து ஆறுதல் கூறினேன். ஆனால் சோரப்பட்டு கிராமம் என்றால் உடனே நினைவுக்கு வரும். இப்பகுதியில் சுற்றுப்பயணம் செல்ல வாய்ப்பு ஏற்படாமல் இருந்தது. தற்போது இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு கிராம மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் ஒற்றுமையாக இருந்து மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு திருவுருவ சிலையை எழுப்பியுள்ளது போற்றுதலுக்கு உள்ளது. அம்பேத்கருக்கு இணையாக எவரும் இல்லை. யாருடனும் அவரை ஒப்பிட முடியாது. அம்பேத்கரின் கல்வி அவருக்கு மட்டும் பயன்படுவதாக அமையவில்லை. அம்பேத்கரின் கல்வி தற்போது கோடிக்கணக்கான மக்களை தலைநிமிர வைத்துள்ளது. அவருக்கு சிலை மட்டும் திறந்தால் போதாது. அவரை போற்றும் வகையில் அம்பேத்கர் பெயரில் படிப்பகம் கட்ட வேண்டும். மாணவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
படிப்பகம் கட்டி முடித்த பின் எனக்கு மீண்டும் அழைப்பு விடுக்க வேண்டும். நான் மீண்டும் வந்து படிப்பகத்தை திறந்து வைக்கும் வாய்ப்பை எனக்கு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். முன்னதாக விடுதலை சிறுத்தை கட்சி தலைவருக்கு 10 கண்ணு சதுக்கத்தில் மாநில நிர்வாகி அரிமா தமிழன் மற்றும் ஊசுடு தொகுதி நிர்வாகி வீர இளந்தமிழன் தலைமையில் மேலதாளங்கள் முழங்க ஆளுயர மாலை அணிவித்து புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு தொகுதி நிர்வாகிகள் அமோக வரவேற்பு வழங்கினர். கல்வி கற்ற எவரும் இல்லை. யாரையுமே அவரோடு ஒப்பிட முடியாது. பிறப்பால் சாதியால் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கூறி தன்னை வீழ்த்திவிட முடியாது. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பேச்சு. பாஜக பிரமுகர் உமாசங்கர் நள்ளிரவில் வெட்டி கொலை. காவல்துறை தீவிர விசாரணை. கோடை வெப்பத்தை முன்னிட்டு நாளை முதல் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை. கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.